பேசிக் எலக்ட்ரானிக் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த டிரான்சிஸ்டர் வந்து எந்த பின்னு எப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. காரணம் வந்து அந்த டிரான்சிஸ்டர் மேலே இருக்கிற நம்பர் நம்மளை பார்க்க சொல்ல இது வந்து கலெக்டர் பேஸ் எமிட்டரா இல்லை அந்த டிரான்சிஸ்டர் கவுந்த பிறகு திருப்பிட்டா வந்து அதனோட பின் கனெக்ஷன் என்னன்னு தெரியாது. அதனால் வந்து இதில் வந்து படம் போல் தெளிவாக கொடுத்துருக்கேன். எந்த பக்கம் சொல்லும் அதனுடைய நம்பர் எப்படின்னு. இப்போ சென்டரில் வந்து மைனஸை வச்சுட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடு அதாவது எமிட்டர் கலெக்டரில் வந்து செக் பண்ணுற எந்த ரீடிங்குமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து சென்டரில் வந்து ப்ளஸ்ஸை கொடுத்துறேன். சென்டரில் ப்ளஸ்ஸுக்கு பாசிட்டிவ் கொடுத்துட்டு எமிட்டர்லேயும் கலெக்டரையும் வந்து செக் பண்ண சொல்லி வந்து ரீடிங் கார்டு. அப்போ இது என்பிஎன்ட்ரா வந்து டெஸ்டட் ஓகே. ரெண்டு பக்கமும் இது ரீடிங் கார்டுச்சுன்னா டிரான்சிஸ்டர் ஸ்டார்ட்டு, ரெண்டு பக்கம் எந்த ரீடிங்குமே காட்டலாம் டிரான்சிஸ்டர் ஓப்பன். இவ்வளோ தாங்க சிம்பிளாக. இப்போ இந்த டிரான்சிஸ்டர் மேலே வந்து எப்படி வந்து நம்ம வந்து பின் கனெக்ஷன் கண்டுபிடிந்து இதை தெளிவாக கொடுத்துருக்கேன். எமிட்டர் பேஸ் கலெக்டர் எப்படி ஃப்ரண்ட்டில் இருந்தால் எப்படி, அது வந்து திருப்பி இருந்தால் எப்படி அப்படின்றது தெளிவாக இங்கே ரவுண்டாக வந்து லோகோ கீழே வந்து ஒரு ரவுண்ட் லோகோ போட்டு தெளிவாக படம் போல் கொடுத்துருக்கும் போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க.